ஹாய் காய்ஸ், நான் இன்றைக்கி என்ன காட்ட போகிறேன்னா பொட்டேட்டோ ஃப்ரை. இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத தான் காட்ட போகிறேன். நார்மலாக பொட்டேட்டோஸ் வச்சு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம். அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்நாக்ஸில் இருந்து ஃப்ரைலேயே நிறைய விதமாக ஃப்ரை பண்ணுவாங்க. அண்டு நார்த் இந்தியன்ஸ்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக சீரகம்லாம் போட்டு பண்ணுவாங்க. நான் எப்படி பண்ணுறேன்றதை நான் சொல்ல போகிறேன். பொட்டேட்டோவை 2 விசில்ஸ்க்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாயில் பண்ணும்போது கல் உப்பு போட்டு நீங்கள் குக்கரில் பாயில் பண்ணிங்கன்னா 2 விசில்ஸ்லேயே ஈவனாக வேகும். அதுக்கும் மீறி ஒரு சில இது வந்து ஈவனாக வேகலை அப்படின்னா அது வந்து குவாலிட்டியை வேஸ்ட் பண்ணுது. பொட்டேட்டோ வந்து ஒரு சிலது கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, ரொம்ப நாள் ஸ்டாக்லாம் நம்ம வாங்கிட்டோன்னா ஒரே ஒரு 1.5 டொமேட்டோ பெருசாக இருந்தால் ஒன்று போதும். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஆனியன் இவ்வளோ போட போகிறதில்ல. நான் பாதி சாம்பாருக்கு போட போகிறேன், பாதி ஆனியன் தான் இதுக்கு போட போகிறேன். சரிங்களா? அண்ட் வந்து தாளிப்புக்கு கடாய் வச்சுருக்கேன். அடுத்து என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக பொட்டேட்டோக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதுக்குன்ட்டு முன்னாடியே அந்த ஆயில் எல்லாமே ஃபுல் ஆயிலே முன்னாடியுமே ஊற்றிடாதீங்க. வறுப்படும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. எண்ணெய் சுட்டதும் நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து சோம்பு, கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இதுக்கு அடுத்து வந்து நான் சோம்பு தூள் தான் எப்பயுமே பண்ணி வச்சுருப்பேன். அதாவது 1 அரைச்சி வச்சுருப்பேன். சரிங்களா? அந்த சோம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அது முடிச்சதுக்கப்புறமா பச்சை மிளகா. நான் எப்பயுமே பச்சை மிளகாவை எல்லாத்துக்குமே நான் வந்து எண்ணெயில் தான் போடுவேன். சரிங்களா? கருகாத மாதிரி பார்த்துக்கோங்க. சோம்பு கருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். அடுத்து ஆனியன். வீடியோ குவாலிட்டி சரியில்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே பிடிச்சிட்டு நானே செய்கிறேன். தான் வந்து இப்போ தான் பழகுறேன் செய்கிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக குறைகள் இருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கு. எனக்கு நார்மலாக ரஃப்பாக பொட்டேட்டோவை வந்து வெறுமனே ஃப்ரை பண்ணி வெறும் எண்ணெய் கடுகு பருப்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். இதிலே கிரேவி மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி பண்ண போகிறதில்ல. ஆனியன் வதங்கினது நம்ம டொமேட்டோ போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பூண்டு இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரே ஒரு துண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் இதுக்கு எப்பயுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் தட்டி போடும்போது அதுக்கு வரக்கூடிய டேஸ்ட்டே தனி. இப்போ ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னொரு டிப் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது என்னென்னா, நார்மலாக உங்களுக்கு வந்து கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் வந்து தக்காளி வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கிடணும். பட் எனக்கு கிரேவி வேணாம், ஃப்ரை வேணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து நார்மலாக எண்ணெயிலே போடுவேன் வெங்காயம் இஞ்சி பூண்டை. பட் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி, மறந்துட்டேன். பாப்பா கொஞ்சம் சைடில் அழுதுட்டு இருந்ததுனால அதனால் நான் நடுவில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்காக போடுறேன். ஒரு சிலர் ஆனியன் போட்ட பிறகு கூட போடுறாங்க. நான் போட்டதில்லை. பட் அப்படி போட்டாலும் டேஸ்ட்டு நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நான் டொமேட்டோ போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் அந்த பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி ரொம்ப இதுக்கு வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? கிரேவி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வறுக்க போகிறேன். அதனால தான் நான் வந்து டொமேட்டோ ஒரே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 2, பெருசாக இருந்தால் ஒரு 1.5. இப்போ ஆல்ரெடி நான் பாயில் பண்ணும்போது போட்டிருக்கேன். இருந்தாலுமே அந்த பாயில் பண்ணுற தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிடுறதுனால உப்பு மொத்தம் அதில் இருக்காது. இதனால் அளவாக போட்டுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல உப்பு ஏறிச்சுன்னா நம்ம அதோட எதுவுமே பண்ண முடியாது. கம்மியாக இருந்தால் கூட சால்ட்டு போட்டுக்கலாம். பட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், அந்த ஸ்மெல்லு வதக்கும் போது அந்த இஞ்சியோட ஸ்மெல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்பவுமே இஞ்சி ஒரு துண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா. தக்காளி சட்னிக்குமே அப்படி தான். தக்காளி சட்னி கூட நான் இதே மாதிரி தான் செய்வேன்.
வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஏன்னா தக்காளி நிறைய போடுவேன், வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். பட் அதே மாதிரி தான் பூண்டும் சரி இஞ்சியும் சரி, ஒரே ஒரு துண்டு இஞ்சி தக்காளி சட்னிக்கு சேர்த்திங்கன்னா சூப்பராக. தக்காளி இந்தளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நான் கிரேவி பண்ணலை, ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை. இப்போ பொட்டேட்டோ இதில் ஆட் பண்ணிடுவேன். பொட்டேட்டோவை நம்ம நிறைய வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். கேமரா கொஞ்சம் ஷேக்கியாக ஆகும், ஏன்னா ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் செய்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி தான் வச்சுருக்கோம் இந்த பொட்டேட்டோ. ஸோ ரொம்ப கலரக்கூடாது. ரொம்ப கலர்னாலும் உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ உடஞ்சிரும். அண்ட் வந்து ரொம்ப வேக வேண்டிய அவசியம் கிடையாது. போட்ட உடனேயே நம்ம வந்து இதில் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சரிங்களா? சில்லி பவுடர் உங்களுக்கு எந்த குழம்புக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி போடணும். இப்போ காரக்குழம்புக்கு ஒரு சிலர் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவீங்க, அதுக்கெலாம் காரம் வந்து கம்மியாக போடணும். ஒரு தக்காளி சட்னிக்கும் காரம் வந்து கம்மியாக போடணும். சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி சாம்பாருக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு சாம்பார், இந்த கீரை இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருந்தால் சைட் டிஷ் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு. ஸோ நான் வந்து இது போடுறேன். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாப்பா வச்சுட்டு என்னால் 3 வேலையும் செய்ய முடியல அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து காமனாக சாப்பாடுக்கும் சாப்பிட்ற மாதிரியும் அப்படியே தோசை சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரியும் செஞ்சுருவேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு ஈவனாக சில்லி பவுடர் உருளைக்கிழங்குல ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கலரி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆயில் சுற்றி விட்டுட்டு விட்டுருந்தீங்களா, அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருணும். தண்ணி ஊற்றக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. ஒரு சிலர் தனி மிளகாத்தூள் போடுவாங்க, அந்த மாதிரி கூட போடலாம். பட் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன் எல்லாத்துக்கும். பிரியாணிக்கு மட்டும்தான் தனி மிளகாத்தூள் சேர்ப்பேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சைடில் வந்து பிடிக்காத மாதிரி ஆயில் வந்து சுற்றி லைட்டாக விட்டுட்டே வரணும். ரொம்ப ஆயில் நான் சேர்க்க மாட்டேன், நீங்களும் சேர்த்துக்காதீங்க, அது நல்லதில்லை. பாருங்கள் ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. இறக்குனதும் உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா ஃப்ரை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.